செஞ்சியை ஆண்ட ராஜா தேசிங்கின் குலதெய்வமாக விளங்கிய ரெங்கநாதர் சயன கோலத்தில் ஆதிசேஷன் மீது அமர்ந்து பள்ளி கொண்ட நிலையில் அருளும் திருத்தலம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கவரம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. யமபயம் போக்கும் சிங்கவரம் பெருமாள், குடைவரை கோயில் ஸ்ரீ ரங்கநாதர், சிம்மாச்சலம், சிம்மபுரம், விஷ்ணு செஞ்சி என்றெல்லாம் வரலாற்றில் சிறப்பித்து போற்றப்படுகிறது. இத்தலத்தின் மலையடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் அமைதியான சூழலில் பாறைகளில் செதுக்கப்பட்ட ரங்கநாதரின் திருப்பாதத்தையும் அனுமாரின் திரு உருவத்தையும் கண்டதும் உள் நெஞ்சில் பக்தி உணர்வு மேலோங்க தொடங்குகிறது. ஒரு குன்றின் மேல் அமைந்துள்ள இந்த கோயிலை அடைய 160 படிகள் ஏறிச் செல்லும் நிலையில் அங்கே 24 அடி நீளத்தில் அரங்கநாதர் பாம்பு படுக்கையில் படுத்தபடி ஒரே தாய்ப்பாறையில் செதுக்கப்பட்டு காட்சியளிக்கிறார். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனின் தந்தையான ஸ்ரீ சிம்ம விஷ்ணு தன் அரண்மனைக்கு அருகே அமைக்கப்பட்ட எழில்மிகு மலர்வனத்தில் பூத்து குழங்கிய பூக்கள் அரண்மனைக்கு வராததைக் கண்டு நந்தவனத்திற்கு சென்று பார்த்தார். அப்போது வராகம் ஒன்று மலர்களை சேதப்படுத்தியதைக் கண்டு அதன் முன் குதித்து அதை வேளால் குத்த முயன்றான். ஆனால் அந்த வராகம் தப்பி ஓடியது. மன்னன் விடாமல் துரத்தினான். ஒரு கட்டத்தில் வராகம் நந்தவனத்தை தாண்டி மலை மேல் ஏறத் தொடங்கியது. மன்னனும் விடாமல் பின்தொடர்ந்தான். மலை உச்சி வரை சென்ற வராகம் அங்கே ஒரு கணம் நின்று மன்னனை திரும்பி பார்த்து மறைந்தது. மன்னன் வராகம் மறைந்த உச்சிக்கு சென்று பார்த்தால் அங்கே பிரம்மாண்டமான ரங்கநாதர் திருமேனி இருந்ததாம். வந்தது சாதாரண வராகம் இல்லை என்று உணர்ந்த அந்த மன்னன் அன்று முதல் அந்த ரங்கநாதரை வழிபட தொடங்கினார். அதன் பிறகு சிம்ம விஷ்ணுவின் மகன் மகேந்திரவர்மன் அந்த மலையை குடைந்து ரங்கநாதருக்கு கோயில் எடுத்து வரலாற்றில் இடம் பிடித்தார் என்கிறது இந்த கோயிலின் வரலாறு. தென்றலும் தெய்வீகமும் வீசும் சூழலில் ஊஞ்சல் மண்டபத்திற்கு அடுத்து படிக்கட்டுகளை ஏறி சென்றால் 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கண்களுக்கு பிரமிப்பாய் காட்சியளிக்கிறது. அதன் அருகில் லட்சுமி தீர்த்தம் அமைந்திருக்க அதனை கடந்து சென்றால் தொன்மை வாய்ந்த குடைவரையை காணலாம். இந்த மண்டபத்தில் துவாரபாலர்களும் மற்றும் 2 வரிசை தூண்கள் அமைந்துள்ளன. கருவறையில் ஒரே தாய்ப்பாறையில் உருவான பள்ளிக்கொண்ட பெருமாள் ஆதிசேஷன் மீது அனந்த சயன கோலத்தில் காட்சி தருவதோடு அருகே பிரம்மதேவர், மதுகடைபர், நான்முகன், கந்தர்வர், கருடன், திருமாலின் பாதமருகே பூதேவி ஆகியோர் காட்சி தருகின்றனர். இந்த குடைவரையில் வலப்புறமாக ரங்கநாயகி தாயார் தனி சன்னதியில் 4 திருக்கரங்களுடன் அமர்ந்தபடி காட்சி அளிப்பதோடு அதே அறையின் பின்புறமாக குடைவரையை ஒட்டியபடி உக்கிரமான துர்க்கை வீற்றிருப்பது கோவிலின் சிறப்பாக கருதப்படுகிறது. தேசிங்கராஜன் 1714ஆம் ஆண்டில் மாளிகாப்பூர் படையெடுப்பின் போது போருக்கு போவதாக கூறி இத்தல பெருமாளின் விடை கேட்ட போது அதற்கு பெருமாள், இன்று உன்னுடைய ஜென்ம நட்சத்திர நாள், அதனால் போருக்கு போக வேண்டாம், தோல்வியை தழுவுவாய் என அசிரியாக கூறியதாகவும் அதை கேட்காமல் சென்ற தேசிங்கராஜன் போருக்கு போய் தீருவேன் என கூறியதால் பெருமாள் தலையை திருப்பிக் கொண்ட காரணத்தால் இப்போதும் ரங்கநாதர் இத்தலத்தில் முகம் திருப்பிய நிலையில் காட்சியளிக்கிறார். இந்த சிங்கவரம் பெருமாளை தரிசனம் செய்தால் நீண்ட நாட்களாக மனதை உலுக்கி வந்த யமபயம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. பெருமாளின் பாதம் தொட்டு வணங்கி வர வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்கின்றனர். பெருமாள் ராஜா தேசிங் நேருக்கு நேர் பேசின பெருமாள் ரங்கநாதர். எனவே இந்த கோவில் திருக்கோயில் என்ன விசேஷம் என்றால், எக்ஸாம் எழுதுறவா, அதாவது பரீட்சையில் கலந்து கொள்பவள், அப்போ எலெக்ஷன் நிற்கிறவாலாம் பெருமாளை சேவிச்சுட்டு போனால் இங்கே ஜெயிப்பதா ஒரு ஐதீகம். அதுவும் இல்லாமல் பெருமாள் ரங்கநாதர் சுக்கிரனுடைய அம்சம். எனவே கல்யாணம் ஆகாத கன்னிகைக்கு மகனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். திருத்தலம் அமைந்துள்ள மலைக்கு மேலே அமைந்துள்ள லட்சுமி தீர்த்தம் எனும் சுனையில் நீராடி அதன் அருகே இருக்கும் லட்சுமி அம்மையாரை வழிபட்டால் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி லாபம் பெறுவதோடு பில்லி, சூனியம், கண்திருஷ்டி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வுகள் கிடைக்கும் என பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் நதீமுடன் கலைமாமணி, நந்தகுமார்.